ஹலோ காய், ரொம்ப நாளாக பனானா கேக் செய்யணும்னு ஆசை. இன்னைக்கு என்ன நடந்தாலும் ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஈவினிங் 4 o'clock மேலே தான் நான் அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், அதுவும் இல்லாத ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு கேக் செய்யறதுக்குள்ளே கிச்சன் ஒரு வழி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்துட்டு நான் அவர் கேக் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவர் எனக்காக குட்டி குட்டி கேக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஆக்சுவலி அது அவருக்காக ஆஃபீஸில் கொடுத்துருந்தாங்களாம். அது சாப்பிடாம எனக்காக வச்சு எடுத்துகிட்டு வந்தார். இந்த மாதிரி நாங்கள் நிறைய டைம் பண்ணியிருக்கோம். அவர் எனக்காகவும் நான் அவருக்காகவும் ஆஃபீஸில் எதுனா கொடுத்தாங்கன்னா அவங்க சாப்பிடணுன்றதுக்காகவே நாங்கள் 2 பேரும் வச்சு எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது நம்ம ஒருத்தவங்க மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கோன்றது வெளிப்படும். இதில் என்னப்பா இருக்குது, ஆஃபீஸில் கொடுத்தாங்க அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுத்தது நம்ம வீட்டில் இருக்கவங்க டேஸ்ட் பண்ணுன்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணி சாப்பிடாம எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்காக ஒருத்தவங்க இப்போ பண்ணுறாங்கன்றப்போ அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்னதான் கடையில் வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரியான டேஸ்ட் எப்பவும் வராது. அந்த சந்தோஷம்